இன்பம் பொங்கும் நாளினிலே இனியன வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனியன வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு தீங்கிழைப்போருக்கு எதிராக வழக்காடும், என் மீது போர் தொடுப்போருக்கு போர் புரியும், கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். ஆண்டவரே, நீரே என் மீட்பின் ஆற்றல். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார். மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே
நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இறந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரிடம் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்றப் பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பாஸ்கா விழாவிற்கு 6 நாள்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிற்றை எனும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை
ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே இறைவா, புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாங்கள் உம் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றை முழு மனதோடு தியானிக்க இருக்கிறோம். உம் பாடுகளினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் மரணத்தினாலும் நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர் என்கிற உணர்வை எங்களுக்குள் தந்தருளும். உம் பாடுகளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்கள் வாழ்வை நாங்கள் பண்படுத்திக் கொள்ளவும் சீர்படுத்திக் கொள்ளவும், தவறான வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கை, மனம் போன போக்கில் தாந்தோணித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், செய்கிற தவறுகளுக்கெல்லாம் பாவங்களுக்கெல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே உம் திருப்பாதம் வந்து நிற்கின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எங்களை பாதுகாத்து வழி நடத்தி அருளும். எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. உமது அருளை மேன்மேலும் இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முழுமனதோடு எங்கள் மனங்களை திறக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கின்றோம். உமது வார்த்தையினால் எங்களுக்கு வழிகாட்டும், உமது வார்த்தையினால் எங்களை திடப்படுத்தும், உமது வார்த்தையினால் எங்கள் மீது நிறைவான அருளை, ஆசீரை பொழிந்து ஆண்டவரே உமது சாட்சிகளாய் நாங்கள் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவரே, அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள் படப்போவதையும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதையும் அவர் தன்னை மரணத்திற்கு ஒப்புவிக்கப் போவதையும் இன்றைய முதல் வாசகம் அங்கீகரிக்கிறது. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. கடவுளுடைய வார்த்தைகள் இது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த மரணத்தை தழுவுவதற்கு, அதன் வழியாய் அவர்தான் இந்த உலகத்தினுடைய மீட்பராக போகிறார். அவராலேயே நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட போகிறோம் என்கிற மறை உண்மையை வெளிப்படுத்துகிறது இறைவார்த்தை. அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், மனம் தளர மாட்டார் என்கிறது இறைவார்த்தை. அவர் கூக்குரலிட மாட்டார். காரணம், அவருக்கு எதிரான தீர்ப்பு, அநியாய தீர்ப்பு,
கொடூரமான தண்டனைகள், சித்திரவதைகள், வன்கொடுமைகள், இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். தாழ்ந்து பணிந்து முழுமையாய் அவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறார். காரணம், இது இறைவனுடைய திருவுளம், இறை சித்தம் என்பதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறை சித்தத்திற்கு பணிவதை இறைவார்த்தை வெளிப்படுத்துகிறது. எதனால் என்றால், பிற இனத்தாருக்கு ஒளியாகவும், பார்வை இழந்தோர் கண்கள் திறக்கப்படவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் இதோ நான் உன்னை அழைத்தேன் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக இந்த இறைவார்த்தை பகுதி அமைந்திருக்கிறது. அன்பிற்கு பிரியமானவர்களே, ஒரு படை வீரன் ஒருவன் ஞானியிடத்தில் சென்று, மோட்சம், நரகம் இதெல்லாம் இருக்கிறதா, இதெல்லாம் உண்மைதானா என்கிற கேள்வியை கேட்கிறான். அந்த ஞானியும் அவரை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு, இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார் என்று கேட்கிறான். உடனடியாக அவன் சொல்லுகிறான், நான் இந்த நாட்டினுடைய படை வீரன், அரசனுடைய மெய்காப்பாளன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறான். உன்னை பார்த்தால் மெய்காப்பாளன் போலவே தெரியவில்லையே, நீ ஒரு படை வீரனா என்று சொல்லி கேலி கிண்டல் செய்கிறார். அவரை அவமானப்படுத்துவது போல பேசுகிறார் இந்த ஞானி. இதை பார்த்த உடனே மிகுந்த கோபம் கொள்ளுகிறான், சீற்றம் கொள்ளுகிறான் அந்த படை வீரன். நான் உன்னை என்ன செய்து விடுவேன் தெரியுமா, என்னிடத்தில் வாள் இருக்கிறது என்று சொல்லி அந்த வாளை உருவுகிறான். கடும் கோபமும் சீற்றமும் அவனுடைய முகத்திலிருந்து வெளிப்படுகிறது. உன்னுடைய வாள் என்ன, என்னை கொன்று விடுமா என்ன என்று இன்னும் நக்கலாக பேசுகிறார் அந்த ஞானி. அவன் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டான். அவரை மிரட்டுவதற்கு அவன் முற்படுகிறான். அப்பொழுது அந்த ஞானி சொன்னாராம், பார்த்தாயா பார்த்தாயா, இப்பொழுது நீ நரகத்தின் வாயிலில் நிற்கிறாய். அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த ஞானி எதையோ உணர்த்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறார், அதனால்தான் அவர் இப்படி பேசியிருக்கிறார். உண்மைதான், என்னுடைய கோபத்தினால், இந்த உச்சகட்டமான கோபத்தினால் நான் நரகத்தின் வாயிலிலேயே நிற்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தாழ்ச்சியோடும் பணிவோடும் நடந்து கொண்டானா அந்த படைவீரன். அப்பொழுது மீண்டுமாய் அந்த ஞானி சொல்லி இருக்கிறார், பார்த்தாயா, இப்பொழுது நீ மோட்சத்தின் வாயிலை திறந்திருக்கிறாய் என்று சொன்னாராம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த ஞானி இவ்வாறு நிறைவு செய்கிறார், சொர்க்கமும் நரகமும் நம்முடைய செயல்கள் தான் தீர்மானிக்கின்றன என்று. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள விதத்தில் அமைந்திருந்தால், இறைவனுக்கு உகந்ததாய் இருக்கிறது என்றால், நிச்சயமாக நாம் நரகத்தின் வாயிலிருந்து விடுதலை பெற்று மோட்ச வாயிலை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். சாவுக்கு, அந்த மரண தண்டனைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். அந்த சிலுவையை சுமப்பதற்கு தன்னை முழுவதுமாக அவர் ஆயத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். மரியா 320 கிராம் நறுமண தைலத்தை கொண்டு வந்து அவருடைய காலடிகளில் ஊற்றி தன்னுடைய கண்ணீரால் அதை நனைத்து கூந்தலால் துடைத்து அந்த நறுமண தைலத்தை பூசுகிறார். அந்த நறுமண தைலத்தினுடைய வாசம் அந்த வீடெங்கும் கமழ்ந்தது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அந்த நறுமணம் என்பது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய இரக்கம். ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய இரக்கமும் வீடு முழுவதும் பரவியது என்றால் இந்த உலகம் முழுவதும் பரவுகிறது. எதனால்? அவர் தன்னை சிலுவையில் ஒப்புவிக்க நினைத்திருப்பதனால், அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததினால், மரணத்தை தழுவ இருப்பதனால், இதோ அந்த அருளும் இரக்கமும் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. மரியாவை தடுக்காதீர்கள், ஏனென்றால் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும்,
ஏழைகள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு இருக்கப் போவதில்லை என்கிற மறை உண்மையை வெளிப்படுத்தி, நான் உங்களை விட்டு பிரியப் போகிறேன், மரணத்தை தழுவப் போகிறேன், பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்கிற செய்தியை வலியுறுத்தி சொல்லுகிறார் நம் ஆண்டவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளுக்கு நாம் தயாராகிவிட்டோமா? அந்த பாடுகளில் பங்கேற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அந்த பாடுகளை நாம் தான் அவருக்கு கொடுத்தோம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? மனம் மாறுவோம், மன்னிப்பு கேட்போம். இயேசுவின் பாடுகளினாலும் அவருடைய மரணத்தினாலும் அவருடைய இரத்தம் சிந்துதலினாலும் தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு உண்டு என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ளவும் இரக்கச் செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளில் பங்கேற்க நம்மை முழுவதுமாக ஆயத்தப்படுத்துகிற இந்த புனித வாரத்தில் இதோ அந்த உன்னத கல்வாரியை நினைவு கூறுகின்ற ஆசீர்வாதமான தருணம். கடவுளுடைய உடனிருப்பை உணர்கிற நேரம். கடவுள் நமக்காக சிந்தி அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்படுகிறோம் என்கிற உணர்வினை அனுபவிக்கின்ற தருணம். இறைவனுடைய இரக்கம் அதிகமாய் இவ்வேளையில் ஊற்றெடுக்கிறது. அந்த இரக்கம் நம் மீது பொழியப்பட, நம் குடும்பத்தின் மீது பொழியப்பட, தூய ஆவியினுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து அந்த ஆவியின் வழிநடத்துதலுக்காக, இறை பிரசன்னத்திற்காக செபிப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா,
அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார், அருளமுதைந்தார். உமது முகத்தை என்னிடமிருந்து மறைக்காதீர். நான் இடுக்கணுற்ற நாளிலே உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் கூவி அழைக்கும் நாளில் விரைவாய் எனக்கு செவி சாயும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இறைவா, தூயமறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றுமுள்ள உமது அருட்காவலால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்துக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோடு புனித வாரத்தில் கடவுளுடைய அருளை மிகுதியாய் பெற்றுக்கொள்ள சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நலவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கெங்கும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நலவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கெங்கும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.